இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெட்ரோகிரேட் ஆட்டோலோகஸ் பிரைமிங். ஸோ ரெட்ரோகிரேட் இந்த நேம்லேயே நம்மளுக்கு தெரியும். ரெட்ரோகிரேட்னா பேக் ஃப்ளோ ஆஃப் எனிதிங், பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட் ஃப்ளோ, பேக் ஃப்ளோ ஆஃப். இங்கே ஆட்டோலோகஸ்னா நம்ம ஓன் பிளட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆட்டோலோகஸ் அப்படின்னு நான் சொல்லுவோம். ஸோ பேக் ஃப்ளோ ஆஃப் ஓன் பிளட் த்ரூ பிரைமிங், அதாவது நம்ம பிரைமிங் பண்ணுற ப்ரொசீஜரில் நம்ம பிளட்டை வந்து ஓன் பிளட்டு நம்ம ப்ரைம் பண்ணுறது, அதுதான் இங்கே ஒரு வகையில் ரெட்ரோகிரேட் ஆட்டோலோகஸ் பிரைமிங், ஆர்ஏபி ரேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பேஷண்ட்டுடைய ஓன் பிளட் வச்சு நம்ம அந்த சர்க்யூட்டை ப்ரைம் பண்ணுறது தான் ரெட்ரோகிரேட் ஆட்டோலோகஸ் பிரைமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் ரெட்ரோகிரேட் ஆட்டோலோகஸ் பிரைமிங் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அது என்னதுன்றதை இன்ட்ரடக்ஷனில் பார்ப்போம். ஸோ ஆர்ஏபி retrograde autologous priming is a easy, safe and effective way of reducing priming volume of the circuit to prevent hemodilution during CPB. அதாவது ஹீமோடைல்யூஷன்றதை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ ஹீமோடைல்யூஷன் என்னது முதல்ல? ஸோ ஹீமோடைல்யூஷன்னா பிளட்டோடைய பிளட் கான்சன்ட்ரேஷனை நம்ம கம்மி பண்ணுறது என்னது ஹீமோடைல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓவர் ஹீமோடைல்யூஷன் நம்மளுக்கு என்ன பண்ணோம், நம்மளுக்கு ஹீமோலைசிஸ் காஸ் பண்ணும். ஸோ ஓவர் ஹீமோலைசேஷன் காசஸ் ஹீமோலைசிஸ். அதே போல் நமக்கு தேவையான அளவுக்கு ஹீமோலைசேஷன் நம்ம பண்ணணும். அப்போ தான் நம்மளோட பிளட்டோட விஸ்காசிட்டி கம்மி பண்ண முடியும். அதே சேம் டைம் நம்ம ஆக்சிஜனேஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஹீமோலைசேஷன் பண்ணணும். ஹீமோலைசிஸ் அட்வான்டேஜ் தான், இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் எல்லாமே. ஸோ அட் த சேம் டைம் டியூரிங் ஆர்ஏபி த பிரைமிங் ஃப்ளூட் இஸ் சேஞ்ச்டு பை த பேஷண்ட் பிளட் அண்ட் ட்ரைனிங் த ஃப்ளூட் இன்டு த பாட்டில் ஆர் பேக். அது ஆர்ஏபி பண்ணும்போது நம்ம பேஷண்ட்டுடைய ஓன் பிளட்டை நம்ம ரிவர்ஸ் டைரக்ஷனில் நம்ம ப்ரைம் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ரைம் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம ப்ரைம் பண்ணியிருக்க ஃப்ளூயிட் இருக்கும். அட் சேம் டைம் நம்ம பேஷண்ட்டுடைய பிளட்டும் இந்த சைடு வரும். ஸோ பிளட்டு வர அந்த ஃப்ளூயிட் என்ன பண்ண ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஃப்ளூயிடும் டிஸ்பிளேஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டிஸ்பிளேஸ் ஆக ஆரம்பிச்சு நம்மளுக்கு ஒரு பேக்கில் ஒரு ஸ்டோர் பாட்டிலில் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் மஸ்ட் பி ஸ்லோலி அண்ட் கேர்ஃபுல்லி டு என்ஷூர் தட் த பேஷண்ட் பிளட் ப்ரெஷர் ஷுட் நாட் பி ட்ராப்டு. அது பேஷண்ட் ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகக்கூடாது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். பேஷண்ட் ப்ரெஷர் என்ன ப்ரெஷர், சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் நம்மளுக்கு ட்ராப் ஆகக்கூடாது. எந்த அளவு ட்ராப் ஆகக்கூடாது, லெஸ் தென் 90 மில்லிமீட்டர் மர்க்குரிக்கு ட்ராப் ஆகக்கூடாது. அபவ் நம்ம 90 மில்லிமீட்டர் மர்க்குரிக்கு நம்ம மெயின்டைன் பண்ணணும் பேஷண்ட்டுடைய சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷரை. நெக்ஸ்ட் ரெடியூஸ் ஹீமோடைல்யூஷன், அலோ ஹையர் ஹெமட்டோக்ரிட் த்ரூ அவுட் த சிபிபி. அதாவது ஹீமோடைல்யூஷன் அண்ட் ஹையர் ஹெமட்டோக்ரிட் நம்மளுக்கு சிபிபி ஃபுல்லாக நம்மளுக்கு யூஸ் இருக்கும், இதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் ரெட்ரோகிரேட் ஆட்டோலோகஸ் பிரைமிங். ஸோ இந்த டியூரேஷன் எவ்வளோ நேரம் இது பண்ணுவோம்னா 5 to 8 minutes. ஸோ எந்த டைமில் பண்ணுவோம்னா டியூரிங் பைபாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ப்ரியார் டு பைபாஸ் டியூரிங் பைபாஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ரியார் டு பைபாஸ் அப்போ இந்த ரெட்ரோகிரேட் ஆட்டோலோகஸ் பிரைமிங்ன்ற மெத்தடை இவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ என்னென்ன பெனிஃபிட் இருக்குது இந்த ரெட்ரோகிரேட் ஆட்டோலோகஸ் பிரைமிங் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தோன்னா, ஹீமோடைலேஷன் நம்ம கம்மி பண்ண முடியும். ஸோ லிமிட் ஹீமோடைலேஷன் அண்ட் லிமிட் பிஆர்பிசி டிரான்ஸ்ஃபியூஷன், இம்பார்ட்டன்டான பாயிண்ட், ரொம்ப பண்ணி லிமிட் பிஆர்பிசி டிரான்ஸ்ஃபியூஷன் நம்ம மேசிவ் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறது நம்ம தடுக்கலாம். ஸோ ஆர்ஐபின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் நான் விட்டுட்டேன். ஆர்ஐபின்றது பிளட் கன்சர்வேஷன் டெக்னிக், இம்பார்ட்டன்ட் blood conservation technique used in intraoperative ஸோ இன்ட்ராஆப்ரேட்டிவ் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். இன்ட்ராஆப்ரேட்டிவ் செல் சேவர், இன்ட்ராஆப்ரேட்டிவ் அக்யூட் இன்ட்ராஆப்ரேட்டிவ் செல் சேவர் நிறைய இருக்குது. அக்யூட் நார்மல் தெர்மிக் ஹீமோடைல்யூஷன், மினியேச்சர் பைபாஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இன்ட்ராஆப்ரேட்டிவ்ல. அதில் நம்ம ஒரு டைப் தான் ரெட்ரோகிரேட் ஆட்டோலோகஸ் பிரைமிங்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெடியூசஸ் ஏகை rates, acute kidney injury rates reduce பண்ணணும். நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்ட் ஆக்சிஜனேஷன், டிக்ரீஸ்டு வென்டிலேட்டர் டைம் அண்ட் டிக்ரீஸ்ட் லென்த் ஆஃப் ஸ்டே, ஐசியூ ஸ்டே வந்து டிக்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டிக்ரீஸ்டு காஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால அது மோஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, இன்எக்ஸ்பென்சிவ் ஒன். நெக்ஸ்ட் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ஹீமோடைனமிக் இன்ஸ்டெபிலிட்டி, பேஷண்ட் ஹீமோடைனமிக்ஸ் மாறிட்டே இருக்கும், அது ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இது நம்ம குட் கம்யூனிகேஷன் இருக்கும், நம்ம அனஸ்தீசியா கார்டியக் அனஸ்தீசியாவுக்கும் அண்ட் சர்ஜனுக்கும் நமக்கும் குட் கம்யூனிகேஷன் இருந்தால் தான் இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியும் இந்த ரிஸ்க்கை. நெக்ஸ்ட் ஹைப்போபர்ஃபியூஷன் அண்ட் ஹேர் என்ட்ரைன்மெண்ட் அண்ட் மிஸ் ஹேப்பனிங்ஸ் ஏற்படும். ஹைப்போபர்ஃபியூஷன் எப்போ நடக்குதுன்னா நம்ம பிளட் வால்யூம் நம்ம கம்மி பண்ணுறோம்ல, பேஷண்ட் ஓன் பிளட்டுக்கு எடுக்கிறதுனால நம்ம பிளட் வால்யூம் கம்மி பண்ணுவோம். பிளட் வால்யூம் கம்மி வேணால் ஹைப்போவால்யூமிக் ஷாக்கு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். அதே போல் ஹைப்போபர்ஃபியூஷன் நடக்கிறதுக்கும் இங்கே சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரேப்.
ரெட்ரோகஸ் ஆட்டோலகஸ் பிரைமிங்கை எப்படி நம்ம தொடங்குறது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல எக்ஸ்க்ளூஷன் கிரைட்டீரியா நமக்கு தெரியணும். ஸோ எக்ஸ்க்ளூஷன் கிரைட்டீரியா ஒன்றும் இல்லை, தவிர்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து ஏஜ் லெஸ் தென் 18 இருக்கக்கூடாது, அதே போல் கிரேட்டர் தென் 85 இயர்ஸாக இருக்கக்கூடாது பேஷண்ட்டுக்கு. அதே போல் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் லெஸ் தென் 30 இருக்கக்கூடாது, மினிமம் 30 அபோவாக இருக்கணும் லெஃப்ட் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் எமர்ஜென்சி ப்ரொசீஜர் இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அதே போல் ஹையர் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்ட்ரோக் இருக்கிற பேஷண்ட்டுக்கும் இது ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அதே போல் ஹெச்டி லெஸ் தென் 30 இருக்கிற பேஷண்ட் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. வெயிட் லெஸ் தென் 55 kg ஆர் 115 kg ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் அனஸ்தீசியா அண்ட் சிபிபி செட்டப். அனஸ்தீசியாவும் சிபிபியும் இப்படி செட்டப் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இந்த லோரசெபம் அண்ட் மார்ஃபின் செடேட்டிவ்ஸ் ஐஎம்ஆ நம்மளுக்கு இனிஷியேட் பண்ணுவாங்க பிஃபோர் ஓடிக்கு. நெக்ஸ்ட் அனஸ்தீசியா ஃபென்டனைல் அண்ட் தியோபென்டால் ஐவியில் கொடுப்பாங்க ஃபார் இன்டியூசிங் அனஸ்தீசியா, மயக்கம் மாறுறதுக்கு இந்த ட்ரக் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மசில் ரிலாக்ஸேஷன் பேங்க்ரோனியம் மசில் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீமோடைனமிக்ஸ் மானிட்டரிங் அண்ட் பிளட் சாம்பிளிங் ஒப்டைன் மீன்ஸ் ஆஃப் ரேடியல் அண்ட் பல்மரி ஆர்டரி கேத்தட்டர்ஸ். ஹீமோடைனமிக்ஸ் அதோடைய ப்ரெஷர்ஸ் எல்லாமே நம்ம ரேடியல் அண்ட் பல்மரி கேத்தட்டர்ஸ் நம்ம சாம்பிள் கண்டினியூஸாக எடுத்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா கார்பரல் சர்க்யூட். இந்த ரேப்புக்கு நம்ம சர்க்யூட் எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலான எக்ஸ்ட்ரா கார்பரல் சர்க்யூட் மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம ரீசர்க்குலேஷன் தான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில். ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஸோ இதில் ஹாலோ ஃபைபர் மெம்பரேன் அண்ட் இன்டெகிரல் கார்டியோடோமி நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சென்ட்ரிஃபியூகல் ஆர்டீரியல் பம்ப் இருக்கும், பிளட் கார்டியோபிளர் செட் இருக்கும், ஆர்டீரியல் லைன் ஃபில்டர் அண்ட் பாலிவினைல் ஒரு டியூபிங் செட் இருக்கும். ஸோ இந்த ரேப் சர்க்யூட்டில் 3 மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ட்ரெயின் ஆர்டீரியல் லைன் ஃபர்ஸ்ட் மெத்தடு, செகண்டு ட்ரெயின் வீனஸ் ரெசர்வாயர் அண்ட் ஆக்சிஜனேட்டர் அண்ட் 400 ml அதை நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ட்ரெயின் வீனஸ் லைன் 350 ml நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக 1100 ml நம்ம ட்ரெயின் பண்ணுவோம் பை யூசிங் பேஷண்ட் ஓன் பிளட். ஸோ இதுதான் அதோட சிம்பிளிஃபைட் சர்க்யூட். நெக்ஸ்ட் ரேப்புடைய சர்க்யூட் எப்படி மாடிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் 1/4 inch ரீசர்க்குலேஷன் லைன் இருக்குல்ல, அதை டைவர்ட் பண்ணுவோம். டைவர்ட் ஆஃப் ஆர்டீரியல் அவுட்லைன் லைன் ஆஃப் தி ஆக்சிஜனேட்டர். இங்கே வந்து நம்ம மூணு டைப்பாக ஒன்று பிரியும். ரிசர்வாயர்லேருந்து நம்மளுக்கு ஆக்சிஜனேட்டர்லேருந்து ரிசர்வாயருக்கு ஒரு ரீசர்க்குலேஷன் லைன் போவோம். அந்த ரீசர்க்குலேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சிஜனேட்டர் ரிசர்வாயர்லேருந்து நம்ம எடுத்துட்டு ஒரு தனியான நம்ம இங்கே ஒரு பேக் இருக்கும். இது வந்து கலெக்ஷன் பேக் ஆர் தட் பாட்டில். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா அந்த பாட்டில் இங்கே தான் நம்ம கிறிஸ்டலாய்டை நம்ம எக்ஸஸ் கிறிஸ்டலாய்டு, அதாவது 50% பிரைம்டு கிறிஸ்டலாய்டை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போ இந்த பிளட் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் இதில் என்ன சர்க்யூட் ஆல்டர் ஆயிருக்கு மட்டும் இங்கே சொல்கிறேன். ஸோ இதில் இந்த ரீசர்க்குலேஷன் லைன் இங்கே போதில் இந்த ரீசர்க்குலேஷன் லைனை மட்டும் இங்கே எடுத்துட்டு இங்கே டைரெக்டாக இதோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ the line was attached to the 1000 ml bag. இது எவ்வளோன்றாங்க, 1000 ml bag or blood transfer bag which was hung must 20 cm higher than the right atrium. பேஷண்ட் நீங்கள் பார்த்துன்னு இருக்காங்கன்னா ரைட் ஏட்ரியம்க்கு 20 cm ஹையராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அடிஷன் 1/4 inch was wide divided of the venous line just before its connection to the venous inlet of the oxygenator. ஸோ இங்கே ஒய் கனெக்டர், இந்த வீனஸ் இன்லெட் ஆஃப் தி ஆக்சிஜனேட்டரில் இங்கே ஒய் கனெக்டர் மாதிரி ஒன்று கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஒய் கனெக்டரில் தான் நம்மளுக்கு இந்த லைன்ஸ் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டியூரிங் தி என்டையர் ஆர்இபி ப்ராசஸ் அண்ட் மினிமம் சிஸ்டோலிக் ப்ரெஷர் ஆஃப் 100 mm mercury. ஸோ நாங்கள் 90 சொன்ன மாதிரி அது ஒரு இன்ஸ்டியூஷன் மாறிட்டே இருக்கும். ஸோ மினிமம் 90 to 100 ஆர் அபவ் 100 நம்ம ஃபாலோ பண்ணோம். 100 mm mercuryக்கு நம்ம இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ இது வந்து அனஸ்தீசியா டீம் வந்து இதை பார்த்துப்பாங்க, கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறது. ஸோ நீங்களும் இது கன்ஃபார்மாக நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் 100 mm mercury த்ரூ அவுட் தி ப்ரொசீஜர் எப்பவுமே ஆர்இபியில் நடக்கணும். நெக்ஸ்ட் ஆர்இபி வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன் 3 stages. 3 ஸ்டேஜில் நம்ம ஆர்இபி வந்து டிவைட் பண்ணுறாங்க. பிகினிங் ஆஃப்டர் த ஆக்டிவேட்டட் த்ராட்டிங் டைம் 400 செகண்ட். ஏசிடி அப்போ 400 செகண்ட் அப்போ இதை இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஏசிடி 400 செகண்ட். நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டரியல் லைன் ட்ரைனேஜ், venous reservoir and oxygenated drainage and venous line drainage. So 3 types of drainage இருக்கு. ஒன்று வந்து arterial drainage, venous reservoir and oxygenated drainage and venous line drainage. So first arterial line drainageல நம்ம 350 ml drain பண்ணுவாங்க. Drain of venous reservoir and oxygenatorல 400 ml drain பண்ணுவாங்க. Next drain venous lineல 350 ml நம்ம drain பண்றாங்க mostly approximately. So டோட்டலாக 1100 ml இங்க drain பண்றாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் ரெட்ரோகிரேட் ஆட்டோலகஸ் பிரைமிங். இங்கே வந்து கேனுலாஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு சர்ஜன் அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே ஃப்ளூயிட்ஸ்லாம் அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட்டு இங்கே கிளாம்ப் போடுவாங்க. இந்த
ஆர்டரியல் லைன் வீனஸ் லைன் கிளாம்ப் போட்டு ஆல்ரெடி கிளாம்ப்ல இருக்கும். ஸோ அதை ஸ்லோலி பேஷண்ட் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ பிளட் வந்து ரெட்ரோகிரேடாக இங்கே ஃபில் ஆக ஆரம்பிக்கும். பேக் ஃப்ளோவில் நம்ம இந்த சர்க்யூட்டில் ஃபில் ஆக மாட்டோம். அது அட் த சேம் டைம் அந்த கிறிஸ்டல் ஃப்ளூயிட் எல்லாம் நம்மளுக்கு டிஸ்பிளேஸ் ஆக ஆரம்பிச்சு அந்த பேக்கில் கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் ரெட்ரோகிரேட் ஆட்டோலோகஸ் பிரைமிங் இனிஷியேட் பண்ணுவோம். கிளாம்ப் போட்டுருவாங்க. கிளாம்ப் போட்டு அதை பேக் ஃப்ளோவில் வந்து ப்ரைம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆர்டரியல் லைன் ட்ரைனேஜ். ஆர்டரியல் லைன்ல எப்படி ட்ரைனேஜ் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா, இங்கே பேஷண்ட்டுக்கு நம்ம ஆர்டரியல் லைன் இங்கே போகல. ஸோ அந்த ஆர்டரியல் லைன்லேருந்து நம்ம பிளட்டை பேக் ஃப்ளோவாக இங்கே கொண்டு வருவோம். ஸோ பேக் ஃப்ளோ கொண்டு வந்து ஆர்டரியல் ஃபில்டர் இருக்கும். ஸோ ஆர்டரியல் ஃபில்டர்லேருந்து நம்ம லைனுக்கு வந்துட்டு அப்புறம் ரீசர்க்குலேஷன் லைன் வரையும் இங்கே மேலே கொண்டு போவாங்க. மேலே கொண்டு போயிட்டோம்னா வாட் பர்டிகுலர் டைம் இந்த ரீசர்க்குலேஷன் பேக் கிட்ட வருதுல அப்போதே ஸ்டாப் பண்ணுறோம். ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த இங்கே கிறிஸ்டலாய்ட்ஸ் இங்கே இது வரைக்கும் வந்த கிறிஸ்டலாய்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த பேக்கில் கலெக்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இங்கிருந்து இவ்வளோ டியூபிங்ல இந்த சர்க்யூட் நம்ம பைபாஸ் பண்ணி இந்த பாஸ் பண்ணி கிறிஸ்டல் கொண்டு வந்தல அந்த கிறிஸ்டலோட வால்யூம் எவ்வளோ இருக்கும்னு சொல்றாங்கன்னா அப் டு 400 ml ஆர் அப்ராக்சிமேட்டா 100 to 100 to 150. நார்மலா நம்ம இன்ஸ்டியூஷன்ல ஃபாலோ பண்றது. ஆனால் இது டிஃபர் ஆகிட்டே இருக்கும். இது வந்து இந்த வால்யூம் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டா 200 ml 200 ml வந்து நம்ம ரிசர்வ் இதை வந்து நம்ம கேன்சல் இது அதாவது டைவர்ட் ஆகிட்டு நம்ம கலெக்ஷன் பேக் கொண்டு வரோம். ஸோ with the help of systolic blood pressure greater than 100 mm mercury, then recirculation line will clamped slowly released. This allow the patient blood to travel through the pump artery line from the aorta through the filter. So aorta இருந்து filter கொண்டு வரும். நெக்ஸ்ட் into the recirculation போகும் அண்ட் அப் டு 1000 ml ட்ரான்ஸ்ஃபர் பேக். இதுதான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பேக். ஸோ 1000 ml ட்ரான்ஸ்ஃபர் பேக் வரைக்கும் அது கொண்டு போகும். நெக்ஸ்ட் அப் டு 400 ml வாஸ் ரிகவர் ஃப்ரம் தி பம்ப் அதை சர்க்யூட் டைம். இதில் என்ன சொல்றாங்க, நீங்கள் 400 ml நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ 400 ml அளவுக்கும் நம்ம இங்கே இந்த கிறிஸ்டலோட நம்ம சேவ் பண்ண முடியும், அதாவது ரிகவர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீனஸ் ரிசர்வாயர் அண்ட் ட்ரைனேஜ். ஸோ வீனஸ் ரிசர்வாயரும் ஆக்சிஜனேட்டட் ட்ரைனேஜ் எப்படி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. செகண்ட் ஸ்டெப் எப்படின்னு பார்ப்போம். த லைன் பிட்வீன் த ஆக்சிஜனேட்டர் அண்ட் ஆர்டரியல் லைன் ஃபில்டர் வாஸ் கிளாம்ப்டு அண்ட் த ரீசர்க்குலேஷன் லைன் வாஸ் அன்கிளாம்ப்டு. ஸோ இந்த ஆக்சிஜனேட்டருக்கும் இந்த இந்த ஆர்டரியல் லைன் ஃபில்டருக்கும் இருக்குல்ல, இந்த டியூப் மட்டும் பாருங்க, இந்த டியூப் மட்டும் இதில் எந்த பிளட்டும் போல. ஸோ அப்போ இதை வந்து கிளாம்ப் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த லைனை வந்து கிளாம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் இந்த ரீசர்க்குலேஷன் லைன் இந்த லைனை வந்து டைரெக்டாக போதில்லை, அந்த லைன் வந்து அன்கிளாம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரிசர்வாயர் வால்யூம் டிக்ரீஸ் டு 200 ml. செகண்ட் ப்ராசஸில் நம்மளுக்கு 200 ml டிக்ரீஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம 200 ml நம்ம டிக்ரீஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதில் வந்து at this time the arterial line filter purge was opened and the arterial pump was again advanced until the fluid exiting the oxygenator becomes sanguineous. Sanguineous தான் ஒன்றும் இல்லை, பிளட் ஃபில் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பிளட் ஃபில் ஆனால் அது sanguineous அப்படின்னு. ஸோ இந்த டைமில் இந்த ஆர்டரியல் பர்ஜ் லைன் ஒன்று இருக்கும் ஆர்டரியல் ஃபில்டர்லேருந்து. ஸோ அந்த பர்ஜ் லைன் மூலியமாக நம்ம பிளட்டை எங்கே கொண்டு வரும், இந்த ரிசர்வாயிருக்கும் அந்த ஆக்சிஜனேட்டருக்கு கொண்டு வரும். ஸோ அந்த மாதிரி ஆக்சிஜனேட்டர் கொண்டு வரும்போது அதோடைய லெவல் வந்து the arterial pump was stopped and the pump outer recirculation line were clamped. இந்த ஆக்சிஜனேட்டர் கொண்டு வந்துட்டு அந்த லெவல் எப்போ ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பம்புக்கு வரைக்கும் அந்த பிளட்டை நம்ம கொண்டு வரும். ஆக்சிஜன் ரிசர்வாயர்ல ஃபில் ஆகிட்டு அப்புறம் பம்புக்கு கொண்டு வந்துட்டு மறுபடியும் ஆக்சிஜனேட்டர் நம்ம கொண்டு போகிற அளவுக்கு அதை அந்த பிளட்டை நம்ம ஸ்லோலி இந்த பம்பை ப்ரெஷர் கொடுக்கணும். ஸ்லோலி பம்பை லிட்டிலாக ப்ரெஷர் கொடுத்து நம்ம அந்த பிளட்டை கொண்டு வரும். So an additional 300 ml was removed in this manner. So 200 ml plus 300 ml. So approximately 500 or 400 ml இது நம்ம recover பண்ண முடியும். So the recirculation line was then removed from the 1000 ml bag and to allow additional drainage from the venous line. நெக்ஸ்ட் வந்து நம்ம வீனஸ் லைனோட ட்ரைனேஜ் வந்து அலோவ் பண்ணணும். ஸோ இதை வந்து இது மறுபடியும் அந்த ஸ்டெப்பை செகண்ட் ஸ்டெப் கேன்சல் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஸ்டெப் வீனஸ் லைன்லேருந்து நம்ம ட்ரைனேஜ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீனஸ் லைன் தேர்ட் ஸ்டேஜ். ஸோ தேர்ட் ஸ்டேஜில் as CPB initiated almost all 400 ml of the pump prime from the venous line was draining to the recirculation bag. ஸோ எல்லா பிளட்டும் இப்போது 2/3 வந்து நம்ம ரீசர்க்குலேஷன் பேக் நம்ம கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன்ஸ் த வீனஸ் லைன் ஃப்ளூயிட் பிகம் சாங்குவினஸ், நெக்ஸ்ட் வீனஸ் லைன் இருக்குது, அந்த வீனஸ் லைனை வந்து பிளட் ஃபில் ஆரம்பிப்பாங்க. ஸோ பிளட் ஃபில் ஆனா இருக்கும் அந்த கிறிஸ்டலும் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளேஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ டிஸ்பிளேஸ் ஆகிட்டு போயிட்டு நம்ம ஒன்ஸ் ரீசர்க்குலேஷன் பேக் கிட்ட வந்தோடனே நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே வந்து பிளட் கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதாங்க சொல்கிறாங்க, ஒன்ஸ் வீனஸ் ஃப்ளூயிட் பிகம் சாங்குவினஸ் திஸ் 1/4 inch line were clamped. The bag was then rehung to allow for crystalloid transfusion as necessary. The targeted RAP volume to be withdrawn 1100 ml.
ஸோ ஆஃப்டர் த ப்ரொசீஜர் நம்ம இதை வந்து ரீஹேங் பண்ணுறோம். அதாவது வெளில எடுத்துட்டு அது கிறிஸ்டால் வால்யூம் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க 1100 ml வரைக்கும் நம்ம இந்த கிறிஸ்டாய்டு வால்யூமை நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். அதாவது சர்க்யூட்லேருந்து நம்ம வெளியில் இதை டிடெக்ட் பண்ண முடியும். இதுதான் நார்மலான அடல்ட் கேசஸில் நடக்கிற ஒரு ரெட்ரோகிரேட் ஆட்டோலோகஸ் பிரைமிங் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சிபிபி. கார்டியோபல்மரி பைபாஸ் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மேப் வந்து கிரேட்டர் தென் 500 millimeter per mercury மெயின்டைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் venous reservoir level greater than 400 ml. Standard level sensors and air emboli detectors were used for protection. Air emboli ஏதாவது வராமல் தடுக்கிறதுக்கு அதோட சேஃப்டி எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் மாடரேட் ஹைப்போதெர்மியா மோஸ்ட் காமன்லி எல்லா ஆப்னர் சர்ஜரியில் மாடரேட் ஹைப்போதெர்மியா ஃபாலோ பண்ணுவாங்க. bladder temperature showing greater than or equal to 20 degrees Celsius and non-pulsatile flow rate during CPB and during hypothermia 1.6 liter per minute per meter square flow rate மெயின்டைன் பண்ணுவாங்க. நார்மல் தெர்மியா அப்போ 2.4 liter per meter square maintain பண்ணுவோம். So the protocol mandated that hematocrit maintain at the level of 28% நம்ம maintain பண்ணோம் hematocrit during hypothermia அப்போ by adding crystalloid solution needed. crystalloid தேவைன்னா நம்ம ஆட் பண்ணி hematocrit level maintain பண்ணணும். 28% நம்ம maintain பண்ணணும். So after aortic cross clamping cold cardiopulmonary solution is added. aorta cross clamp பண்ணிட்ட அப்புறமா cold cardiopulmonary for arrest 15 to 20 minutes intervals நம்ம cardiopulmonary administer பண்ணுவாங்க. So next blood gases were managed by alpha stat method. So alpha stat method படி blood gas manage பண்ணுவாங்க. Uncorrected value alpha stat. So patient is slowly weaned from CPB when bladder temperature of 35.5 degrees Celsius bladder temperature approximately normal temperature வரப்போகுது. அப்போ நம்ம பேஷண்ட்டை வீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நெக்ஸ்ட் slowly and heparinized was neutralized with equal dose of protamine. anticoagulant antagonist protamine சல்ஃபேட்டை வச்சு நம்ம ஹெப்பரினை வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுவோம். HCT மெயின்டைன் 23% நம்ம மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆஃப்டர் கார்டியோபல்மரி பைபாஸ். நெக்ஸ்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர். என்ன மாதிரி நம்ம போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் ப்ரொசீஜர் நம்ம எடுத்துக்கோன்னா ஒன்று வந்து பிளேட்லெட்ஸ் வந்து 6 units பேக் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் செஸ்ட் டியூப் ட்ரைனேஜ். ஸோ 6 unit பேக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஃபார் செஸ்ட் டியூப் ட்ரைனேஜ் கிரேட்டர் தென் 600 ml இந்த ஃபர்ஸ்ட் 3 hours ஆப்ரேஷன். ஸோ 3 hours ஆப்ரேஷனாக நம்ம செஸ்ட் டியூப் ட்ரைன் பண்ணால் நம்ம 6 unit பேக் ஆஃப் பிளேட்லெட்ஸை நம்ம அட்மினிஸ்ட்ரேட் பண்ணோம். 6 unit platelets. நெக்ஸ்ட் ஃபாலோட் பை 2 units ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா. FFP வந்து ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா. அது ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்பிஸ் அதாவது பிளட் செல் காம்பனண்ட் மாதிரி ஒரு இருக்கிறத ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாலோட் பை 2 units ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா இஃப் சப்சிக்வெண்ட் ட்ரைனேஜ் வாஸ் கிரேட்டர் தென் 100 ml per hour. So next cardiac incidence maintain at 2 liter per minute per meter square. அதே போல மேப் வந்து 60 millimeter mercury நம்ம மெயின்டைன் பண்ணுவாங்க போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர்ல. நெக்ஸ்ட் ஒரு சில நம்ம ரிசல்ட்ஸ் அண்ட் ஒரு சில ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்ப்போம் இந்த ரெட்ரோகிரேட் ஆட்டோலோகஸ் பிரைமிங் பேஸ் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் சிஸ்டமிக் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸுக்கும் மேப்புக்கும் என்ன ரிலேஷன் பார்க்கலாம். ஸோ சிஸ்டமிக் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் மேப்பும் அவங்க பேஷண்ட்டுக்கு நிறைய பேஷண்ட் அவங்க அனலைசிஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா எந்த ஒரு சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸும் இல்லை. ரெண்டு பேஷண்ட் இது வந்து ரேப் குரூப், இது வந்து கண்ட்ரோல் குரூப்னா நார்மல் குரூப். ஸோ நார்மல் குரூப்புக்கும் ரேப் குரூப்பும் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லை. பாருங்க ரெண்டுமே இது வந்து ஏ வந்து மீன் ஆர்டரி ப்ரெஷரை ஷோ பண்ணுது. ஸோ மேப் ஏ வந்து மேப், இது வந்து மேப் கிராஃப், இது வந்து SVR சிஸ்டமிக் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் கிராஃப். ஸோ இது ரெண்டுமே எப்படி இருக்குது, ரெண்டுமே அவ்வளோ சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்சஸ் கிடையாது, ரெண்டுமே நார்மலாக தான் இருக்குது. ஸோ ஷோஸ் நாட் சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்சஸ் பிட்வீன் ரேப் குரூப் அண்ட் கண்ட்ரோல் குரூப் அதாங்க சொல்கிறாங்க. ஸோ என்டையர் ரேப் ப்ராசஸ் was generally accomplished in less than 1 minute, although occasionally required 5 minutes to complete. The mean arterial pressure and systemic acceleration was not significantly different 5 minutes after initiation CV in RAP compared with control plasma. So அவ்வளோ சிக்னிஃபிகண்டான டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹெமட்டோகிரிட்ல டிஃபரன்ஸ் இருக்கா, கண்டிப்பாக இருக்குது. ஹெமட்டோகிரிட் த லோவஸ்ட் ஹெமட்டோகிரிட் டூரிங் CPB is 22% ±3% versus 20% இந்த ரேப் அண்ட் கண்ட்ரோல் CPB. அதாவது இப்போ லோயஸ்ட் ஹெமட்டோகிரிட் டியூரிங் CPB அப்போ எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுது லோயஸ்டா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரேப் குரூப்ல 22% ±3% ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் குரூப் நார்மல் கண்ட்ரோல் குரூப்ல நம்மளுக்கு 20% ±3%. ஸோ இதோட இங்கே ஒரு 2% என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது. ஹெமட்டோகிரிட் லெவல் நம்ம கொஞ்சம் அதிகமாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அந்த கொஞ்சம் அதிகமாக மெயின்டைன் பண்ணுறதுல நம்ம ப்ரிவென்ட் ஹீமோடைலேஷன், ப்ரிவென்ட் பிளட் விஸ்காசிட்டி ரிலேட்டட் டிசீசஸ், கோகுலோபதி அதெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் இன் ரேப். ஹெமட்டோகிரிட் நம்ம அதிகமாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அவர் சிக்னிஃபிகன்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறது ரேப்பு, கீழே இருக்கிறது வந்து கண்ட்ரோல் குரூப் நார்மல் குரூப். ஸோ ரேப் வந்து பாருங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது.
அதுதான் ஹெமட்டோக்ரிட்டோட டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ரேப் அண்ட் ஹீமோடைலேஷன். ஸோ ரெட்ரோகிரேட் ஆட்டோலோகஸ் பிரைமிங்கும் ஹீமோடைலேஷன் என்ன டிஃபரன்ஸ், என்ன ரிலேஷன் பார்த்தோன்னா, பேஷண்ட் அண்டர்கோயிங் கார்டியக் ஆப்ரேஷன் வில் ரெக்வயர் டிரான்ஸ்மிஷன் கேன் ப்ரிடிக்டட் before the operation by a number of variables including red cell mass. So red cell mass பொறுத்து அவங்க டிஃபர் பண்றாங்க. This consists of the assumption that patient with low red cell mass, அது red cell mass, red cell வந்து ஆர்பிசியோட செல் மாஸ் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா ஆர் மோர் லைக்லி டு ஹேவ் லோயர் ஹெமட்டோக்ரிட். அதுதானே மெயினான ஃபார்முலா. ஹெமட்டோக்ரிட்டோட பேசிக் ஃபார்முலா நம்ம ஆர்பிசி செல் வால்யூம் பை டோட்டல் சர்க்குலேட்டரி வால்யூம். ஸோ ஆர்பிசி வால்யூமே கம்மியாக இருந்தது, மாஸே கம்மியாக இருந்ததுன்னா அப்போ ஹெமட்டோக்ரிட் ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் தேர்ஃபோர் ரெக்வயர்ஸ் டிரான்ஸ்ஃபியூஷன். ஸோ டிரான்ஸ்ஃபியூஷன் இதை நம்ம அவாய்ட் பண்ணால் தான் ரெட்ரோகிரேட் ஆட்டோலோகஸ் பிரைமிங்கே பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் நம்ம டிரான்ஸ்ஃபியூஷன் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அது கூட நம்மளுக்கு ஓவர் ஹீமோடைலேஷன் ஆல்சோ அப்நார்மல் இன்ஸ்டெபிலிட்டி இன் பேஷண்ட் ஹீமோடைனமிக்ஸ் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ ஆஃப்டர் சிபிஎஸ் ரிசல்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி கிரேட்டர் ஹீமோடைலேஷன், ரொம்ப ஹீமோடைலேஷன், இது லோ ஹெமட்டோக்ரிட்னா இது ஓவர் ஹீமோடைலேஷன் தான். ஸோ ஓவர் ஹீமோடைலேஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். காஸ்ட் இன் சிவி இன் தீஸ் பேஷண்ட்ஸ், இந்த பேஷண்ட்ல நம்மளுக்கு காஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஹெமட்டோக்ரிட் வேல்யூ ஃப்ரம் தி ஹீமோடைலேஷன் அசோசியேட்டட் வித் சிவி கேன் பி டைரக்ட்லி calculated as a product of patient hematocrit into patient RBC. அதாவது ஹெமட்டோக்ரிட் இன்டூ ஆர்பிசி மல்டிப்ளை பண்ணால் நம்ம அதாவது ஹீமோடைலேஷன் ஹெமட்டோக்ரிட்டோட வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மலாக சர்க்குலேட்டிங் ஹெமட்டோக்ரிட்டோட ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சர்க்குலேட்டிங் ஹெச்டி பைபாஸ் அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா, பேஷண்ட் வெயிட் இன்டூ blood constant into packed cell volume divided by patient weight into blood constant plus priming volume. இதுதான் நம்ம நார்மலாக டியூரிங் பைபாஸ் அப்போ ஃபாலோ பண்ணுற நம்ம சர்க்குலேட்டிங் ஹெமட்டோக்ரிட். அதே நார்மல் கண்டிஷனில் ஹெமட்டோக்ரிட்டோட வேல்யூ வந்து ஆர்பிசி வால்யூம் பை டோட்டல் சர்க்குலேட்டரி வால்யூம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம ஹெமட்டோக்ரிட் கால்குலேட் பண்ண முடியும். அதுதான் அங்கே சொல்கிறாங்க. வெயிட், இனிஷியல் ஹெமட்டோக்ரிட் வேல்யூ, நார்மோகிராம், வெயிட், ஜெண்டர் அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஹெமட்டோக்ரிட் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்ஏபி ஆஸ் கன்சர்வேஷன் மொடாலிட்டி. ஸோ ஆர்ஏபி வந்து நம்ம பிளட் கன்சர்வேஷன் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி இட்ஸ் அ பிளட் கன்சர்வேஷன் டெக்னிக். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் கன்சர்வேஷன் டெக்னிக் யூஸ்ட் இன் சம் இம்பார்ட்டன்ட் கேசஸ், மோஸ்ட்லி இந்த சிஏபிஜி கேசஸ், அப்புறம் வேல்வ் ரிப்பேர் கேசஸ், இந்த மாதிரி நார்மல் கேசஸில் தான் இதை ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ பேஷண்ட் ஆஃப் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி ஸ்ட்ரோக் கேசஸ் அவங்களுக்குலாம் இதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஆல்தோ எரித்ரோபோயிட்டின் கேன் பி யூஸ் டு மினிமைஸ் ஹீமோடைலேஷன் பை என்ஹான்சிங் டோட்டல் ரெட் செல் மாஸ். எரித்ரோபோயிட்டின் தெரப்பி வந்து நம்ம ப்ரீ ஆப்ரேட்டிவ்ல பண்ணோம், ப்ரீ ஆப்ரேட்டிவ். ஸோ அதையும் நம்ம பண்ணலாம். அட் தி சேம் டைம் என்ஹான்சிங் த டோட்டல் ரெட் செல் மாஸை என்ஹான்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆர்ஏபி இஸ் மோர் எக்ஸ்பிளஸ்னா இன்எக்ஸ்பென்சிவ். நான் சொன்ன மாதிரி இன்எக்ஸ்பென்சிவ், அவ்வளோ காஸ்ட் கிடையாது ஆர்ஏபி பண்ணுறதுக்கு. ஸோ விச் மினிமைஸ் ஹீமோடைலேஷன் பை மாடிஃபைங் த இன்வர்ஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹீமோடைலேஷன் ஈக்குவேஷன். அதாவது ஹீமோடைலேஷனை இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அதாவது ஆர்ஏபி ப்ரொசீஜர் இன்வர்ஸ்லியாக இருக்கும். ஸோ நம்ம ஆர்ஏபி நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஹீமோடைலேஷன் என்ன பண்ணலாம், லிமிட் பண்ணலாம். அதுதான் எங்கள் மெயின் கான்செப்ட். ஸோ தட் இஸ் த சிவிவி பிரைம் வால்யூம் ரேதர் தென் ரெட் செல் மாஸ். Despite this, demonstrate that efficacy patient with exceedingly low cell masses such as severe anemic patients or those such as elderly patients, women or otherwise small BSAs will experience excessive humiliation. இவங்களுக்குலாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ ஸ்மால் பிஎஸ்ஏ பேஷண்ட் அவாய்ட் பண்ணுவோம். ஸோ எல்டர்லி பேஷண்ட், அனிமிக் பேஷண்ட்லாம் நம்ம இந்த ரேப் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு ரெட்செல் மாஸ் கம்மியாக இருக்கும். ரெட்செல் மாஸே கம்மியாக இருந்தால், நார்மலாகவே கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு ஹெமட்டோக்ரிட்டோ கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ரேப் பண்ண ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு நீங்கள் மேசிவ் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். ஏன்னா இவங்களுக்கு ஹெமட்டோக்ரிட் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்ம ஆர்ஏபி நம்ம மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணணும். ஆர்ஏபி வந்து யூஸ் இல்லை இந்த மாதிரி பேஷண்ட், நம்ம ஆல்ரெடி இங்கே ஹெமட்டோக்ரிட் கம்மியாக இருக்கும் போது. ஸோ நெக்ஸ்ட்டு சேஃப்டி. ஆர்ஏபி இஸ் சேஃப் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி வெல் டாலரேட்டட். ஆர்ஏபி வந்து நல்ல ஒரு சேஃப் மெத்தட் தான். ஒன் பொட்டன்ஷியல் ரிஸ்க் ஆஃப் ஆர்ஏபி paradoxically is related to efficacy of RAP in minimizing, நான் சொன்ன மாதிரி minimizing hemodylation and in patients undergoing CBP. Next, early investigation demonstrated that an inverse relationship exists between temperature and blood viscosity. அதாவது temperature நம்ம inversely proportional to blood viscosity அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ நம்ம டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணோம்னா விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ விஸ்காசிட்டி ஒன்றும் இல்லை, விஸ்காசிட்டி வந்து ஃப்ளூயிடிட்டி நேச்சர் தான் விஸ்காசிட்டி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ நம்ம ஹைப்போதெர்மியா அப்போ blood viscosity இன்க்ரீஸ் ஆகும். ஸோ blood viscosity கேன் இன்க்ரீஸ் 10 to 30 degrees Celsius during hypothermic condition or scheduled CPP அப்படின்னு சொன்னாங்க. ஸோ therefore moderate hemodylation during CPP
has been considered desirable in avoiding the increased viscosity and potential compromise of the microcirculation, and such a degree of hemodulation has generally been provided by a total crystalloid prime. ஸோ நம்ம ஹீமோடுலேஷன் மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம டோட்டல் கிறிஸ்டலாய்டு பிரைம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹீமோடுலேஷன் நல்லா மெயின்டைன் பண்ணுவோம். டோட்டல் crystalloid prime வந்து நம்ம டிகிரி ஆஃப் ஹீமோடுலேஷன் மெயின்டைன் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் தீஸ் கன்சிடரேஷன் we maintain the hematocrit value of less than 20 degrees Celsius during CVB by using intraoperative autologous blood donation. So intraoperative autologous blood donation யூஸ் பண்ணுறதுனால நம்ம hematocrit less than 28% நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். So donation of before CVB by adding crystalloid prime during CVB as required. In fact, with the use of intraoperative autologous donation, the excessive hematocrit values were not encountered during CVB. So intraoperative ஆட்டோலோகஸ் டொனேஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு எக்ஸசிவ் ஹெமட்டோக்ரிட் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வேர் நாட் என்கவுண்ட் டியூரிங் சிவிபி. ஸோ இதை நம்ம பிஃபோரே பண்ணுறதுனால நம்ம ஹெமட்டோக்ரிட் லெவலை என்ஹான்ஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் நம்ம ஹீமோடுலேஷன் நம்ம கம்மி பண்ணோம். ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட் இன் ஆர்ஏபி. நெக்ஸ்ட் செகண்ட் தியரிட்டிக்கல் ரிஸ்க் ஆஃப் ஆர்ஏபி இஸ் ரிலேட்டட் டு பொட்டன்ஷியல் ஹீமோடைனமிக் இன்ஸ்டெபிலிட்டி. நான் சொன்ன மாதிரி பேஷண்டோட ஹீமோடைனமிக் இன்ஸ்டெபிலிட்டி நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அது வந்து கண்டினியூஸாக நம்ம மானிட்டர் பண்ணிருக்கணும். சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும்னு சொன்னால் சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் அபவ் தென் 90 to 100 மில்லிமீட்டர் மெர்க்குரி கண்டிப்பாக அபவ்ல இருக்கும். ஸோ இது கம்மியாக இருந்ததுன்னா பேஷண்ட் ஹேஸ் சம் ஹீமோடைனமிக் இன்ஸ்டெபிலிட்டி ஆர் சம் மெக்கானிக்கல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ மானிட்டரிங் இது பண்ணுறதுக்கு நம்ம அனஸ்திசியா என்ன பண்ணுவோம்னா ட்ரக்ஸ் ஆட் பண்ணுவோம். எஃபினெஃப்ரின், ஃபெனைலெஃபினெஃப்ரின், அந்த மாதிரி ட்ரக்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நாரெஃப்ரின் அந்த மாதிரி ட்ரக்ஸ் ஆட் பண்ணும்போது இந்த பிளட் ப்ரெஷர் நம்மளால் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ ஒரு சில ட்ரக்ஸ் ஆட் பண்ணுறது மூலிமா நம்ம சிஸ்டோலிக் ப்ரெஷர் 90 to 100 மில்லிமீட்டர் மெர்க்குரி நம்ம அனஸ்திசியா மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ லார்ஜர் வால்யூம் ஆஃப் crystal solution withdrawn during REB process. It is somewhat unexpected that relatively hypovolemia induced a RAP by significant volume of pressure requirement was not subsequently observed. Patients subjected to RAP to fill up or shrink the intravascular space respectively and thereby avoid hypotension. இப்போ இந்த ரேப் பண்ணும்போது நம்ம பேஷண்ட்டு பிளட் வால்யூமை நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஸோ பிளட் வால்யூம் கலெக்ட் பண்ணும்போது நம்ம பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுறோம், பேஷண்ட்டுடைய பிளட் வால்யூம் கம்மி பண்ணுறதுனால பேஷண்ட்டுடைய ப்ரெஷரும் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரெஷர் ட்ராப் ஆச்சுன்னா நம்ம ஹைப்போடென்ஷன் போகும். பிளட் ப்ரெஷர் ட்ராப் ஆச்சுன்னா அது ஹைப்போடென்ஷன் ஆகும். அதே போல் பிளட் வால்யூம் கம்மியானா ஹைப்போவோலிமியா ஆகும். ஸோ இது ரெண்டுமே நம்ம தவிர்க்கணும். ஸோ இது ரெண்டுமே நம்ம தெரியும். ஹைப்போடென்ஷன் ப்ளஸ் ஹைப்போவோலிமியா தவிர்க்கணும்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணோம். நம்ம இந்த மாதிரி ட்ரக்ஸ் சிஸ்டோலிக் ப்ரெஷர் கிரேட்டர் தென் 100 மில்லிமீட்டர் மெர்க்குரி மெயின்டைன் பண்ணலாம். இந்த ட்ரக்ஸில் ஆட் பண்ணி நம்ம பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணோம்னா நம்மளுக்கு இதில் ரெண்டுத்தையும் நம்ம அவாய்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இட் ஹேப்பன்ஸ். ஹீமோடைனமிக் இன்ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னா இந்த சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் நம்ம கிரேட்டர் தென் 90 to 100 மில்லிமீட்டர் மெர்க்குரி நம்ம மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் கிரேட்டர் கொலாய்டல் pressure, oncotic pressure produced by substitution of crystalloid prime with autologous blood may also responsible for net extracellular fluid loss and relatively weight decrease in the RAP compared with control patient. இங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ ரிலேட்டிவ்லி கொலாய்டல் ஆன்காட்டிக் ப்ரெஷர் நம்ம பிளட்ல என்ன இருக்கும், கிறிஸ்டலாய்டில் ஆன்காட்டிக் ஆக்டிவிட்டி இருக்காது. ஆனால் நம்ம பிளட் யூஸ் பண்ணும்போது என்ன பிளட்ல ஆன்காட்டிக் ஆக்டிவிட்டி இருக்கும். ஆன்காட்டிக் ஆக்டிவிட்டினா ஒன்றும் இல்லை, ப்ரெஷர் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த ஆன்காட்டிக் ப்ரெஷர் அதில் என்ன யூஸ்னா நம்ம எக்ஸஸ் ஃப்ளூயிட் லாஸ் ஆகுதுல, அந்த ஃப்ளூயிட் லாஸை கம்மி பண்ணும். அதாவது இட் ஹோல்ஸ் ஆல்புமின் ப்ரிவென்ட்ஸ் தி ஃப்ளூயிட் லாஸ், ப்ரிவென்ட்ஸ் தி டிஷ்யூ எடிமா, அதெல்லாம் நம்ம காசு பண்ணும். ஸோ அதை வந்து ஃப்ளூயிடை வந்து லாஸ் ஆகுதுன்னு தடுக்கும். அதுதான் இங்கே பண்ணுவாங்க. ஸோ தி ப்ரிவென்ட்ஸ் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் லாஸ் அண்ட் ரிலேட்டிவ்லி வெயிட் டிக்ரீஸ் த ரேப் கம்பேர்ட் வித் கண்ட்ரோல் குரூப். ஸோ ரேப்பை வந்து கம்பேர் பண்ணும்போது கண்ட்ரோல் குரூப் கம்பேர் பண்ணும்போது ரேப்பில் லாஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. So either of both these effects may result in decrease in lung water accumulation. So lungல water accumulation வந்து கம்மி பண்ண முடியும் by using accumulation கம்மியாகும் by using this technique. And expedited ventilator weaning after cardiac operation has been previously suggested. Thus RAP may generate additional clinical benefits apart from decreased homologous blood transfusion. So ஹோமோலோகஸ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதை விட நம்ம ரேப் பண்ணுறதுல நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது. அதுதான் இங்கே மெயின் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட்
ரெட்ரோகிரேட் ஆட்டோலோகஸ் ப்ரைமிங். ஸோ கடைசியாக ஒரு சம்மரி மாதிரி பார்த்துரும் ரெட்ரோகிரேட் ஆட்டோலோகஸ் ப்ரைமிங்கில். இதில் நம்ம 3 ஸ்டெப் இருக்குது. ஒன்று வந்து அந்த ப்ரொசீஜர் மட்டும் நம்ம வச்சாங்க. ஒன்று வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஆர்டீரியல் சைட்லேருந்து டிஸ்பிளேஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் வீனஸ் ரிசர்வாயர் அண்ட் ஆக்சிஜனேட்டர். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பிளட் ஃப்ரம் வீனஸ் லைன். இது 3 ப்ரொசீஜர் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேஷண்ட்டை வந்து எப்போ நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் ப்ரொசீஜர் பண்ணியிருக்கீங்க, மோர் பிளட் லாஸ் நடந்துச்சு. பிளட் லாஸ் வந்து தவிர்க்க முடியாத சில டைமில் ஒழுங்காக பண்ணாமல் மோர் பிளட் லாஸ் நடக்குதுன்னா அந்த டைமில் நீங்கள் வீன் பண்ணிடணும். ஸோ பேஷண்ட் ஹேஸ் மோர் பிளட் லாஸ், நம்ம அந்த டைமில் நம்ம அதை டிஸ்கண்டினியூ பண்ணிடணும். ஸோ அதே போல் பேஷண்ட் ஹேஸ் அன்ஸ்டேபிள். ஸோ அன்ஸ்டேபிள் ஆகிட்டாங்கன்னா, பேஷண்ட்டு அன்ஸ்டேபிளாக இருக்கும் போது கூட நம்ம இதை வந்து வித்ரா பண்ணிடணும். டு பி டிஸ்கண்டினியூட் ஃப்ரம் தி ரெட்ரோகிரேட் ஆட்டோலோகஸ் ப்ரைமிங். அண்டு ஏசிடிலாம் நீங்கள் 400 செகண்டில் மெயின்டைன் பண்ணணும் இந்த டியூரிங் ப்ரொசீஜர். அண்டு அந்த கிளாம்ப்லாம் அது ஃபாலோடு கிளாம்ப் ஓப்பன் பண்ணும்போது அந்த ரிஸ்ட்லாய்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளேஸ் ஆகிடும் பை டிஸ்பிளேசிங் த பிளட். அண்ட் தட்ஸ் ஆல். அண்ட் பிஃபோர் ரேப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கம்யூனிகேஷன் அனசிஷாக்கு அவங்க ட்ரக்ஸ் ஆட் பண்ணுறதுலேருந்து அந்த அனசிஷா கார்டியக் அனசிஷா உங்களுக்கும், அதே போல் பர்ஃபியூஷனிஸ்ட்டுக்கும், அதே போல் சர்ஜனுக்கும் ரொம்ப ரொம்ப கம்யூனிகேஷன் கரெக்டாக இருந்தால் தான் இந்த ஃபுல் ப்ரொசீஜரும் பண்ண முடியும். ஆர்ஐபியும் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பண்ண முடியும். ஸோ கம்யூனிகேஷன் ஷுட் பி இம்பார்ட்டன்ட். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் ரெட்ரோகிரேட் ஆட்டோலோகஸ் ப்ரைமிங். ஸோ இதில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு செட் ஆகும், ஒரு சில பேஷண்ட்டுக்கு இட்ஸ் பேஸ்ட் ஆன் பேஷண்ட் ஹீமோடைனமிக்ஸ் அண்ட் பேஷண்ட் பாடி சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் எவ்ரி திங். ஸோ லோ பிஎஸ்சி பேஷண்ட் நம்ம இதை அவ்வளோ கொடுக்க மாட்டோம். ஹையர் பாடி சர்ஃபேஸ் ஏரியா உள்ள பேஷண்ட்டுக்கு, அதே போல் ஹையர் ஹெச்எல் வால்யூம் உள்ள பேஷண்ட்டுக்கு, அவங்களுக்கு தான் இந்த ரெட்ரோகிரேட் ஆட்டோலோகஸ் ப்ரைமிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் டிஃபர்ஸ், ஸ்டில் ஆன் ரிசர்ச்சஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ரெட்ரோகிரேட் ஆட்டோலோகஸ் ப்ரைமிங் also used in most institution. It duration வந்து 5 to 8 minutes நம்ம பண்ணுவோம். Okay, it's all about retrograde autologous priming. Thank you.